ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் அதுதான் மீனாட்சியும் அழகரும் வந்துட்டாங்கல்ல, வாங்க எல்லாரும் சாமி கும்பிட போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. போன உடனே பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல நம்ம சேதுவும் அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே மேசில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேதுவும் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஆடிக்கிட்டே போய் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட நின்று, இங்க பாரு, நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா உண்மையும் தெரிய போகுது. உண்மை எது பொய் எதுன்னு தெரிய போகுது. கண்டிப்பா உன் மனசுல இருக்கிற பாரம் இன்னும் கொஞ்ச நாள்ல இறங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். சாமி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா நம்ம சித்ரா இவங்க 3 பேருக்குமே பக்குன்னு ஆயிடுது. ஐயோ, எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா நம்ம இந்த வீட்லயே இருக்க முடியாது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம 3 பேருமே அப்படியே பதட்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது, தமிழ்ச்செல்வி கிட்ட இப்படி ஒரு வாக்க கருப்பசாமி கொடுக்குதே, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம ராஜாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சேது அப்படியே மயக்கம் போட்டுக்கு விழுந்துறாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. மாமா இவ்வளவு நல்லவர், அவருக்கு போய் நம்ம இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமே, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாவது இந்த உண்மை வெளியே வரதான் போது, நம்மளே எல்லா உண்மையும் சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆமா, எல்லா உண்மையும் சொன்னாதான் கண்டிப்பா மாமா நம்மள மன்னிப்பாரு, இல்லனா அவருக்கா தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வெறுத்துருவாரு. அதனால இப்பவே எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்க சேது கிட்ட போயிட்டு, சேது எந்திரியா இப்போ எப்படி இருக்கியா அப்படின்னு கேட்கவும், அப்பா எனக்கு உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா வராங்க. வந்த உடனே, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. என்ன ஐஸ்வர்யா, என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம், முதல்ல சாமியை கும்பிட. இல்லை, இப்பவே எல்லா உண்மையும் நான் சொல்லி ஆகணும். உண்மையா, என்ன உண்மை அப்படின்னு நம்ம சேது கேட்கவும் ராஜாங்கத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. என்ன உண்மை சொல்ல போற ஐஸ்வர்யா அப்படின்னு ராஜாங்கம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம், இங்க பாருங்க மாமா, கருப்பசாமி இப்போ ஒரு வாக்கு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுத்துச்சுல்ல, அது எல்லாமே உண்மைதான். தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லாம தான் எல்லாருமா சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கும் சரி சேதுக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம சேது இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா சொல்ற, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி ஆண்டியும் நானும் சித்ராவும் தான். நாங்க 3 பேரும் பிளான் போட்டு தான் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பணும். தமிழ்ச்செல்வி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்களுக்கு போய் நான் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, உங்க வாழ்க்கையை பறிச்சு இப்போ அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ணது தப்பு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியல. அதனாலதான் எல்லா உண்மையுமே நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல வாயை மூடு. இல்ல ஆண்டி, நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு ஆண்டி. நம்ம பண்ணது கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அப்போ எல்லாரும் நம்ம மேல கோவம் தானே படுவாங்க. அதுக்கு நான் இப்பவே எல்லா உண்மையும் சொல்லி எல்லாருக்கும் தெரிய வச்சிடறேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சேதுக்கும் ஒரு மாதிரி குழப்பமாயிடுது. அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நானும் ஈஸ்வரி ஆண்டி அதுக்கப்புறம் சித்ரா 3 பேரும் சேர்ந்துதான் தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி நான் தான் மாமா பேசினேன். அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் தமிழ்ச்செல்வி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாலே, வீட்டில் பெரியவங்க சொன்னதை கேட்காம இப்படி பண்ணதுனால தான் ராஜாங்க மாமாக்கு இவ்வளோ பெரிய அசிங்கமோ, பதவி பறி போனது, ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதுன்னு நிறைய விஷயம் நடந்ததுக்கு காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது, நாங்கள் தான். என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு காலில் விழுந்துடுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் சரி ராஜாங்கத்துக்கும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாரு ஈஸ்வரி, என்ன ஐஸ்வர்யா சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க மாமா, ஏதோ ஐஸ்வர்யா உளறிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ஐஸ்வர்யா, எதுக்காக உளறிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்காம முதல்ல மன்னிப்பு கேளு, தெரியாம இப்ப பேசிட்டேன்னு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி, நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால எந்த உண்மையுமே மறைக்க முடியாது. சேது மாமாக்கு என்னால துரோகத்தையும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவுத்திரியும் தாமரையும் பயங்கரமா ஷாக் ஆகி, இங்க பாருங்கண்ணே,
நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அதுவும் நம்ம சேதுவே இந்த ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணியிருக்கா. இவளுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியை உயிருக்கு உயிரை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு இப்போ இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கானா, இது எவ்வளவு பெரிய துரோகம். இப்போ தமிழ்ச்செல்வி கூட சேது எப்படி சேர்ந்து வாழ்மா, தமிழ்ச்செல்வி முகத்தை எப்படி பாப்பான். தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்புமே பண்ணாம இப்போ குற்றவாளியா நின்றுக்கிட்டு இருக்கா, தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இது எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவத்தை பண்ணிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க அப்படின்னு கோபமா நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஏத்தி விடவும், ஆமாங்க மாமா, என்னோட அம்மா சொன்னது எல்லாமே சரிதான். இங்க பாருங்க மாமா, உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு உணர்ந்ததுனால தான் நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறேன். தமிழ்ச்செல்விக்கும் சேது மாமாக்கும் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக நான் எந்த தண்டனையாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கரமாக பதட்டத்தில் நம்ம சித்ரா இருந்துட்டுமா, என்னம்மா இது, ஐஸ்வர்யா எதுக்குமா இப்படி புத்தி கட்டத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கா, எதுக்காகமா எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா, இப்போ என்னம்மா பண்ணுறது நம்ம, இங்க பாருடி, நம்மளும் ஐஸ்வர்யா மாதிரியே நடிக்கணும்டி, அப்பதாண்டி இவங்க எல்லாருமே நம்மளுக்கு தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நம்மளையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கடி அப்படின்னு சொல்லவும், மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சித்ரா இருந்துட்டு, பெரியப்பா ஏதோ தமிழ்ச்செல்வி மேலே இருந்த கோபத்தால் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அசிங்கெல்லாம் நடக்கணும் தெரியாது பெரியப்பா, எங்களை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சித்ரா ஒரு பக்கமும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்ச்செல்வி மேலே ஒரு துளி கூட தப்பு இல்லை, நம்ம தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயமும் நம்ம சேதுக்கும் புரிய வருது. புரிஞ்ச உடனே, அப்பா நம்ம தமிழ்ச்செல்விக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கோம்ப்பா, ஐயோ கடவுளே, நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, கல்யாணம் நீ ஐஸ்வர்யா கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொன்னேன், தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு உன்கிட்ட 1000 முறை சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு முறை கூட காது கொடுத்து கேட்காம தமிழ்ச்செல்வியை கண்டபடி பேசி அவளை காயப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டேப்பா. இப்போ அவ மூஞ்சிலையும் அவ முகத்திலையும் எப்படி மொழி பண்ணி, இங்க பாருப்பா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு சேதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, அந்த மனுஷனுக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கே, அதுவும் இந்த குடும்ப வாரிசுங்களை இப்படியே அங்கேயும் இங்கேயும் தத்தளிச்சு வச்சுட்டியே, அந்த பிஞ்சு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. இங்க பாரு ஈஸ்வரி, நீ பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா உன்னை அந்த கடவுள் சும்மாவே விடமாட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்திங்களாடா, நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை படிச்சு சொன்னேன், ஆனா யாருமே நான் சொல்றதை கேட்காம நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்து சேதுக்கும் இன்னொரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிங்க. இப்ப பாத்தீங்களா யார் மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இல்லைன்னு, இப்ப புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் நம்ம அப்பத்தான் பேசவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அத்தா, நான் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தா, என்னை மன்னிச்சிருங்க அத்தா, நீங்க சொன்னதை கேட்டிருந்துருக்கணும், நீங்க சொன்னதை கேட்காம நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் அத்தா, என்னை மன்னிச்சிருங்க அத்தா, நீங்க தான் தமிழ்ச்செல்வி கிட்ட நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு திரும்ப சேது கூட சேர்ந்து வாழ வைக்கணும். எப்படா மனசாட்சியே இல்லாம வாய் கூசாம இப்படி ஒரு விஷயத்த உன்னால சொல்ல முடியுது, இது மிகப்பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையாடா, அவ எவ்வளவு காயப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பா, அதெல்லாம் கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தா, அது எல்லாமே தப்புன்னு இப்பதான் அத்தா எனக்கு புரிய வருது, என்னை மன்னிச்சிருங்க அத்தா ப்ளீஸ் அத்தா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது சேது வந்துட்டு, இங்க பாருங்க பார்த்தா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் உங்க பேச்சை கேட்டிருக்கணும், நீங்க 1000 முறை என்கிட்ட வந்து பொறுமையா இருடானது சொன்னீங்கன்னா, ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவுமே யோசிக்காம தீர விசாரிக்காம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன். அப்ப இருந்த சூழ்நிலையில தமிழ்ச்செல்வி தான் தப்பு பண்ணான்னு எல்லாருமே நினைச்சாங்க, அதனாலதான் தமிழ்ச்செல்வி மேல கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இது யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க மேல நான் கோவப்பட்டிருப்பேன்ல அப்பதா, நீங்க அதை தமிழ்ச்செல்வி கிட்ட புரிய வைக்கணும்ல. இங்க பாருடா,
இங்க பாருடா கூறு கட்டவனே, இங்க பாரு, தாமரை விஷயத்துல வீட்டுல இருக்கிற எல்லாரும் உனக்கு எதிராக தாண்டா இருந்தாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி மட்டும்தான்டா உனக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தா. அவ உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ மேல நீ ஒரு துளி கூட வைக்கல இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படிடா உன்னை நம்பி உன் கூட சேர்ந்து வாழ அவ நினைக்கவா? இங்க பாருடா, இது மிகப்பெரிய தப்புன்னு உனக்கு தோணலையாடா? இங்க பாருங்க அப்பதா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்பதா. இப்போ நீங்க என்ன பண்ண சொன்னாலையும் நான் பண்றேன். தமிழ்ச்செல்வி காலில் போய் விழணுமா? நான் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் அதாவது நம்ம சேது இருந்துட்டு அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை பேசுறீங்க? உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் உனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை நினச்சி நான் இப்போ வரைக்குமே செத்துக்கிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு. நீ மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், கண்டிப்பா நான் நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துடுவேன் தமிழ்ச்செல்வி. ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்னீங்க? தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். தகுதி தராதாரம் பார்த்து கல்யாணம் பண்ணாதனால தான் இப்போ என் அப்பாவுக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துருக்க. உன்னை பார்த்துருக்கவே கூடாது, உன்னால தான் என் வாழ்க்கையை போச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ என்னை பார்த்து கேட்டீங்களே, அந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? ஒவ்வொரு வார்த்தை இப்போ வரைக்கும் என் மனசுல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணியாவது நீங்க சந்தோஷமா கைவிடாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, என்னோட பொண்ணுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு. நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்க கூட சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் பொண்ணை என்னென்னலாம் சொல்லி என்னென்னலாம் வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி என் பொண்ணோட மனசை காயப்படுத்திருக்கீங்க. அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்போ புரியுது. இங்க பாருங்க தம்பி, திரும்பவும் என் பொண்ணு சுயமரியாதையை இழந்து உங்க குடும்பத்துக்கு வந்து மருமகளா வாழ்வாங்கன்னு நினைச்சு பார்க்காதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி வசந்தி ஒரு பக்கம் சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடி வராங்க. ஓடி வந்து, இங்க பாருங்கம்மா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களுக்கு நான் பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி. நான் பண்ண தப்பால தான் நீங்க தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சேது மாமாவை விட்டு விலகி போயிடுறேன். நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை நீங்க வாழுங்க. குழந்தைங்களை 2 பேரையும் புரிஞ்சு உங்களால இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருமே பிரிச்சு வச்சது மிகப்பெரிய துரோகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க மாமா, இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். உங்களுக்காக இல்லைனாவது குழந்தைகளுக்காவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப பாவம். 2 பேரையும் புரிஞ்சு ஒருத்தரால இருக்க முடியல, இன்னொருத்தராலையும் இருக்க முடியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா 2 குழந்தைங்களும் சந்தோஷமா வளரும். அதுதான் என்னோட ஆசை. நான் பண்ண துரோகத்துக்கும் அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் நான் பண்ற பிரயாச்சித்தமா நான் இதை நினைச்சுக்கிறேன். ப்ளீஸ் மாமா, நீங்களும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழணும். இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்க காலில் கூட விழுற தமிழ்ச்செல்வி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். நீங்க சேது மாமாவை ஏத்துக்கிட்டு குழந்தைங்களுக்காகவாது வாழணும். ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி, நடந்ததெல்லாம் ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. அது எல்லாமே என்னாலதான், நான் பண்ண தப்பாலதான் சேது மாமா இவ்வளோ கோவப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு குழந்தைங்க 2 குழந்தைங்களும் வாங்கிட்டு வந்து சேது கிட்ட ஒன்னையும் தமிழ்ச்செல்வி கிட்ட ஒன்னையும் கொடுத்துட்டு, இங்க பாருங்க, இந்த பிஞ்சு முகத்துக்காவது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு 2 பேருமே சேர்த்து வைக்கிறாங்க கையை பிடிச்சி. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு என்ன பேசுறதுனே தெரியல. குழந்தைங்க பேச்சை எடுத்ததுனால குழந்தைகளுக்காகவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் நம்ம தமிழ்ச்செல்விக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்க பாருமா தமிழ்ச்செல்வி, உங்க 4 பேரையும் ஒன்னா பாக்குறோமோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. நாங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி உங்க 4 பேரையும் நாங்க பிரிச்சு வச்சுட்டோம். அந்த கடவுளே உங்க 4 பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த சங்கதிக்கு நம்ம வந்திருக்கோம் போல. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ஒரே ஒரு முறை மட்டும் சேதுவை மன்னிச்சு ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரடி தமிழ்ச்செல்வி, இதனால் வரைக்கும் நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்லலடி.
என் பேரன் பண்ணது எல்லாமே தப்பு தாண்டி. அவன் ஏதோ புத்தி கட்டுத்தனமா அப்போ இருந்த கோவத்துலேயும் அப்பா மேலே இருந்த பாசத்துலேயும் இப்படியெல்லாம் உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டான். அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தாண்டி. அதுக்காக அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனால் உன்னோட குழந்தைங்களுக்கு நீ தண்டனையை கொடுத்துடாதடி. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிற கஷ்டத்தை கொடுத்துடாத. 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும். அதுக்கு ஒரு நல்ல முடிவாக எடுடி நீ அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ கடவுளே, என்னோட வாழ்க்கையில் சுயமரியாதையை விடாமல் என்னால் வாழவே முடியாதா? என் சுயமரியாதை இழந்து தான் வாழணும்னு என்னோட வாழ்க்கையில் தலையெழுத்தாக எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம சேது வராரு. வந்த உடனே காலில் விழுந்துக்கிட்டு, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இனிமே நான் ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட உன் மேலே நான் துளி கூட சந்தேகப்படவே மாட்டேன். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும் நம்ம அது ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, ஐஸ்வர்யா ஒவ்வொரு விஷயமும் பேசும்போது அப்போ தான் எனக்கு புத்தியே வந்தது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஆனால் அவங்க 2 பேரையும் நாங்களே பிரித்து வச்சுட்டோமே. என்னை மன்னிச்சிருமா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போதாம்மா எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் நல்லவங்களா மாறிடுறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் மேலே எனக்கு மரியாதையோ இல்லை பாசமோ இல்லாமலாம் இல்லை. நீங்கள் என்கிட்ட பேசினதுனால தான் உங்ககிட்ட நான் மரியாதை குறைவையாக பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சாஃப்டாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, இதனால் வரைக்கும் உன் மேலே வெறுப்பாகவும் உன் மேலே ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நான் இதனால் வரைக்கும் இருந்திருக்கேன். அது எவ்வளோ பெரிய தப்பு. நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேனே எனக்கு இப்போ தான் ஐஸ்வர்யா மூலம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்னை மன்னிச்சிருமா மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க மாமா. சேதோ, உன்னோட வாழ்க்கையை நான் தான் சீரும் சிறப்பமாக அமைச்சு கொடுக்கணும். ஆனால் உன்னோட வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேனே. என்னை மன்னிச்சிருப்பா. நான் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே கூடாது. உன்னோட வாழ்க்கையை நான் அழிச்சிருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்குறாங்க. அடியே ஈஸ்வரி, உன்னெல்லாம் நம்பவே முடியாதடி. நீ எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவ, என்னத்தை பேசுவேன்னு யாருக்கு தெரியும்? உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்றதுக்காகவாது உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக தானே இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்கத்த, என்னை வீட்டை விட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால தான் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கலான்னு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு நான் பிரயாச்சத்தை அனுபவிக்கணும்ல. அதனால நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் அனுபவிக்கிறேன். இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இப்போ உண்மையெல்லாம் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லது தான். நீ பண்ணது தான் ஐஸ்வர்யா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிய போதும். சேது மாமாக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமேன்னு தினம் பயந்துக்கிட்டே எப்போ உண்மை தெரியும்னு நினச்சிக்கிட்டே என்னால் வாழ முடியாது. அதனால தான் எல்லா உண்மையுமே நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா, நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்களே, அதுவே மிகப்பெரிய விஷயம்தான். பரவாயில்ல விடுங்க, இனிமே நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, இனிமே நடக்க போகிறதுனா நீங்களும் அழகரு, மீனாட்சி, சேது மாமா, நீங்கள் 4 பேருமே ஒன்று சேர்ந்து வாழணும். அதுதான் நடக்கணும். அதுக்கு நீங்கள் மனசு வைக்கணும். இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினச்சதும் மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் என்னோட குழந்தைக்காகவும் எனக்காக இல்லைனாலையும் என்னோட 2 குழந்தைகளுக்காகவது கண்டிப்பாக நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது நம்ம சேதுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ என்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ கூட உங்களை நான் மன்னிக்க கிடையாது. ஆனால் என்னோட குழந்தைங்களுக்காக மட்டும்தான் உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறேன்னு சொன்னனே தவிர உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ என் கூட சேர்ந்து வாழனா கூட பரவாயில்ல, நீ என் கூடவே இருந்தால் அதுவே போதும். அதுவே எனக்கு வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கும். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்க,
இந்த கருப்பசாமிக்கு சாமி கும்பிட வந்து இப்போ நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சிருச்சு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாருங்கடா, இன்னைக்கு தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எதிர்பார்க்காத விஷயமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியும் பயங்கர சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாட்சி, அழகரு, சேது, தமிழ்ச்செல்வி இப்படின்னு 4 பேருமே ஒண்ணா இருக்கிறத பார்த்த ராஜாங்கம் அப்படியே கண்ணு பட்டுறது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க கிட்ட வந்து இங்க பாருங்க, உங்க 4 பேரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மன நிறைவா இருக்கு. இனிமே என்னோட வாழ்க்கையில இப்பவே எனக்கு உயிர் போனா கூட நான் அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நான் நிம்மதியா போய் சாந்தி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, ஐயோ மாமா, ஏன் மாமா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஏதோ சூழ்நிலையால இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு. நடந்ததை நம்மளால எப்படி மாற்ற முடியும்? நம்ம நடந்ததை மாற்ற முடியாது. அதனால நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் யோசிக்கலாம். இனிமே அழகரும் நம்ம மீனாட்சியும் 2 பேருமோ சந்தோஷமா வளர்றதையும் அவங்க சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி மனசு மாதிரி எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரியும் நம்ம ஐஸ்வர்யாவும் வந்து இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் என்னையும் மன்னிச்சிட்டிங்களே, நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, யாரும் கண்டுபிடிக்காததுக்கு முன்னே நீங்களே எல்லா உண்மையும் சொல்லி இப்போ சரண்டர் ஆயிட்டீங்க. அதுவே மிகப்பெரிய மாற்றம் தான். கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு துளி கூட கோபமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க தமிழ்ச்செல்வி சொல்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷங்க. உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி பொறுமையெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாகவும் இப்படி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு போய் நான் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே, இது மிகப்பெரிய தப்பு தானே, என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு திரும்பவும் அழுதுகிட்டே கேட்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. இனிமேல் நம்ம நடக்க போகிறத பற்றி பற்றும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் ரொம்ப சந்தோஷமா இங்க பாரடி தமிழ், உன்னை இப்போ குடும்பமாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீ கடைசி வரைக்கும் ஒத்தியாவே வாழ்ந்துருவியோன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நீங்கள் 4 பேருமா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மாமா உங்களையும் நான் ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், ஐயோ தம்பி, ஏதோ நடந்து போச்சு, இனிமேல் நம்ம நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ராஜாங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா, அத்தா நீங்கள் தான் சரியாக முடிவெடுத்துருக்கீங்க அத்தா. ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா அது நல்லதுக்கு தான் ஏதாவது எடுத்து சொல்லுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் நடந்துக்கணும். அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டா கண்டிப்பாக பக்க விளைவுகள் பெருசாக தான் இருக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பெரியவங்க பேச்சை கேட்கணுன்றது நீங்கள் உதாரணமாக இருக்கீங்க. உங்கள் பேச்சை கேட்காததுனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ அவமானத்தையும் அசிங்கத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோன்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருமே பெரியவங்க பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, கரெக்டாக சொன்னீங்க மாமா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. பெரியவங்க பேச்சை கேட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். பெரியவங்க பேச்சை கேட்காம இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். அதனால் எல்லாருமே பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, இங்கே பாருங்க மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தை என்னால் எப்படி சொல்றதுனே தெரியல. சரி எல்லாருமே சாமி கும்பிட்டோம், இப்போ எல்லாருமே சாப்பிட போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நம்ம இப்படியே நம்ம வீட்டுக்கு போலாமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம்
நம்ம வசந்த் இருந்துட்டு அதுக்கு என்ன ஐயா, நம்ம எல்லாருமே இப்படியே உங்கள் வீட்டுக்கு போவோம், உங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் தமிழ்ச்செல்வியை நம்ம விளக்கு ஏற்ற வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் அப்படியே குடும்பத்தோடையே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி நம்ம ராஜாங்க இருந்துட்டு மோகனா கிட்ட சொல்லி ஆரத்தி எல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. ஆரத்தி கொண்டு வந்து இவங்க 4 பேருக்கும் சுற்றி போட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியை திரும்ப போய் விளக்கு ஏற்ற வைக்கிறாங்க. விளக்கு ஏற்றி முடித்த உடனே ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்து எல்லாருமா குடும்பமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியால தாங்க முடியலனாலையும் ஈஸ்வரி பண்ணது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துட்டாங்க இல்லையா, அதனால ஈஸ்வரியும் சேர்ந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு மனசுல கஷ்டம். ஏன்னா இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே நம்மளா இருந்திருக்கோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஓரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு ஒரு பெரிய பதவியே வந்திருக்கு நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்ததுனால. இது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.